அவங்க இங்கே கிடையாது. அவன் வந்து யூகேக்கு போயிட்டான். ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷமாக அவன் யூகேல தான் இருக்கிறான். அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லிட்டான், அம்மா நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு வர முடியாது, எனக்கு வர பிடிக்கல, நீங்கள் வேணா வாங்க என்னை பார்த்துக்கோங்க. அதனால 4 மாதம் 5 மாதம்லாம் ஆகும்பொழுது இவங்க அப்பாவும் அம்மாவும் இவனை பார்த்து, ஒரே ஒரு பையன், இவனை பார்த்துக்கிறதுக்காக அங்கே போவாங்க. அங்கே போகும் பொழுது ஒரு வாரம் இல்லை 2 வாரம் அவன் கூட தங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஏறக்குறைய ரொம்ப வருஷங்கள் இப்படி தான் இருக்குது. வரவே மாட்டேன், வாலிப பையன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இப்படியே தடையாக இருக்கு. அப்படி தான் தியான மையத்துக்கு வந்தாங்க, உள்ளிருப்பு தியானத்துக்கு. 4 நாள் தியானத்தில் அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் தெரியுமா? முதலிடம் கடவுளுக்கு கொடு. நீ கொடுக்குற மிச்சம் எல்லாத்தையுமே 2வது இல்லை 3வதுக்கு தூக்கி போடு. முதலிடம் கடவுளுக்கு கொடுக்காதே. முதலிடம் கடவுளுக்கு கொடு, மற்ற கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை மிச்சத்துக்கு கொடுக்காதே. இது அவங்க ரொம்ப ஆழமாக எடுத்துக்கிட்டாங்க. வந்து பேசின பொழுது நான் சொன்னேன், இல்லை நீங்கள் முதலிடத்துல உங்களுடைய பையனை வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. ஆனால் அந்த தியானத்தில் உங்களுக்கு புரிஞ்சுது. நல்ல பாவசங்கத்தை எடுத்தாங்க, நல்ல கவுன்சிலிங் எடுத்தாங்க, நல்ல தியானம் முடிச்சாங்க, வீட்டுக்கு போனாங்க. நல்ல பக்தி உள்ள குடும்பம், டெய்லியும் ப்ரேயர் பண்ணுற குடும்பம், ப்ரேயரில் இருக்கிற குடும்பம். ஆனால் அவங்களுக்கு அது பாருங்க, அது உணரலை. முதலிடத்துல என் பையனை வச்சிருக்கிறேன்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த 4 நாள் உட்காந்து இறை வார்த்தையை தியானித்த பொழுது அவங்களுக்கு புரியுது, நான் தப்பு செய்கிறேன் அப்படின்னு. முதல்ல போன பொழுது, வீட்டுக்கு போன பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்களுடைய அந்த டிக்கெட், யூகேக்கு இருக்கிற டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்க. போட்டுட்டு தான் தியானத்துக்கே வந்திருக்கிறாங்க. 1 மாதம் பையன் கூட போய் நிற்கணும், அவனுக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்கணும், அவனுக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும். ஜஸ்ட் 1 month they need to be with the child, the son. திரும்ப வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணாங்க. எப்போது கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க, ஃபாதர் அவனுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம், அந்த பாசமெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த முதலிடம் அவனுக்கு இல்லை ஃபாதர். ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லியும் பேசுவோம், ஜஸ்ட் ஒரு 5 minutes, அவ்வளோதான். அவனுக்கு அந்த முக்கியத்துவம் கிடையாது. முக்கியத்துவம் கடவுள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன? ஏப்ரல் மாதம் 2வது வாரம் என்னமோ கூப்பிட்டு சொல்கிறான், பையன் கூப்பிட்டு சொல்கிறான், சரி நான் இந்தியாவுக்கு வரேன், எனக்கு டிக்கெட் போடுங்க அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். மே 1 டிக்கெட்டை போட்டாங்க. பையன் வந்தான், சென்னைக்கு வந்தான். அப்பாவும் அம்மாவும் பையனும் மே மாதம் நடந்த நைட் ரிசல்ட்க்கு வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, முதலிடம் நீ ஒரு விஷயத்துக்கு கொடுக்கும்போது நீ என்ன தெரியுமா பண்ண? அதை கட்டி அரவணைத்து வச்சிருக்கிற, விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. கடவுளுக்கு விட்டு கொடு, கடவுளால் அதனால எதுவுமே செய்ய முடியல.